கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். யார் சிறந்த ஆன்மீகவாதி, யார் ஆன்மீகவாதி இல்லை? எல்லாருமே ஆன்மீகவாதி தான். சிறந்த ஆன்மீகவாதின்னு ஒருத்தர் இல்லை, சிறந்த ஆன்மீகவாதின்னு ஒருத்தர் இல்லை. எல்லாருமே சிறந்த ஆன்மீகவாதி தான். போலித்தனத்தினாலேயும் நடிக்கிறதுனாலேயும் தான் ஆன்மீகவாதியாக இல்லாமல் ஆகிட்டோம். ஒவ்வொரு மனிதனுமே ஆன்மீகவாதி தான். மனிதன் மட்டுமே, ஆன்மா இருக்கிற அத்தனை பேருமே ஆன்மீகவாதி தான். அதாவது மனம் இருக்கிற எல்லாருமே ஆன்மீகவாதி தான். மனதை செம்மையடை தேவையில்லை, மனம்னு ஒன்று இருக்குதுன்னு புரிஞ்சினாவே ஒரு ஆன்மீகவாதி. யார் சிறந்த ஆன்மீகவாதினா மனதை மிகவும் செம்மையடை செஞ்சவர். இந்த மாதிரி பேசுகிறவர் குருவாக இருக்கலாம், இல்லை என்னை விட தந்திரங்களை கையாண்டு வேறு மாதிரி பேசுகிறவர் ஒருத்தர் குருவாக இருக்கலாம். நிறைய இதிகாச புராணங்களை இல்லை மத சடங்குகளை, இந்த மதம் பற்றின விஷயங்களை பேசுகிறவர்கள்லாம் ஆன்மீகவாதி நீங்கள் நினச்சின்னா அது முட்டாள்தானம். அது கிடையாது. தானும் வாழ்ந்து பிறரும் வாழணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் தலை சிறந்த ஆன்மீகவாதி. அப்போ நிறைய பேர் அது மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆன்மீகவாதியில் நான் சந்திச்சுட்டு வந்துருக்கிறேன். ஆன்மீகவாதின்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, சாப்பாடெலாம் கட்டி ட்ரெயினில் போகிறவங்களுக்கெல்லாம் கொடுப்பார். இந்த ஏழைங்களுக்கெல்லாம் அந்த இதில் படுத்து நிற்பாங்களே, ட்ரெயின்லேயே சில பேர்லாம் உட்காந்து நிற்பாங்க, கை கால் வராமல் இது மாதிரிலாம் அவங்களுக்கெல்லாம் பெட்டி அந்த சாப்பாடை வாங்கி அந்த மனுஷன் கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நடக்க முடியாமல் எழுந்து போய் சீட்டு கீழே ஒரு குஷ்டரோகி உள்ளே தூங்கி நின்றுக்கிறாரு. அவர் பூச்சி துணியை பூச்சி பர்றன்னு இழுத்து அவருக்கு ஒரு ஊட்டி விட்டுக்கிறாரு. ஒருத்தர் பொட்டலங்கண்டி எடுத்து போய் கொடுத்தாரு. அவர் தான் அவர் பெரிய ஆன்மீகவாதி நினச்சிருந்தார். அதை வாங்கின அந்த நோயிற்ற அந்த மனிதன் வெளியே யாருக்குமே கண்ணுக்கும் படாமல் ட்ரெயின் சந்தில் சீட்டு கீழே ஒருத்தர் போய் படுத்துருந்துக்கிறார். குஷ்டரோகி ஒருத்தர் துணியை பூச்சி இழுத்து, கைகள்லாம் இல்லை, ஊட்டிக்கோ சாப்பிடவோ முடியாது அவருக்கு. இவர் எடுத்துன்னு போய் ஊட்டுறாரு. அவர் தான் ஆன்மீகவாதி. தான் வாழணும், எனக்கு கிடைச்சது நான் மட்டுமே எடுத்துக்கல, இன்னொன்று வாழ்ந்துறாரு. சில உயிரினங்கள்லாம் கூட ஆன்மீக தன்மையாக தான் இருக்கும். மனிதனில் யார் சிறந்த ஆன்மீகவாதினா அந்த மாதிரி தான். ரேகிதாசன் ஒருத்தர் இருக்கிறார். கதை இது. குஷ்டரோகம் பண்ணி மரத்துக்கு இது ஒரு குதிரை வண்டி கீழே பத்துந்தார்னு ஒரு கதை கேள்விப்பட்டுறேன். பட் இந்த கதை என் வாழ்க்கையில் எனக்கு ஒருத்தர் சொன்னவர், ஜெரால்டுன்னு ஒருத்தர். அவர் எப்போவுமே போயிட்டு சண்டேனாக்கா ஜபம் இதெல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு அந்த சாப்பாடு கட்டின்னு போய் ட்ரெயினில் எடுத்து போய் கொடுத்துட்டு ஒருத்தர் ஒரு வேலையை செய்கிறாரு. நான் பெரிய ஆன்மீகவாதி நான் நினச்சிருந்தேன். அந்த மனுஷன் செய்கையை பார்த்துட்டு பேர் எனக்கு அவமானம் ஆயிடுச்சு. நான் எடுத்து போய் கொடுத்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்லவே இல்லை. நான் அந்த ஆளை தொட முடியாது, தொடமாட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தெரியாது. ஆனால் நான் எடுத்து போய் கொடுத்த உணவு அங்கே போச்சு. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு. ஒருவன் பிரித்தியாருக்கு உதவிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்கிறான்னா அவன் தான் பெரிய ஆன்மீகவாதி. பிரித்தியாருக்கு உதவிட்டுன்ற திமிர் இல்லாமல் கடவுளுக்கு நன்றி சொன்னான்னா, அவர்கிட்ட இல்லை, இன்னொரு ஆளுக்கு இல்லை, கடவுளுக்கு நன்றி சொன்னான்னா அவன் தான் யார்? சிறந்த ஆன்மீகவாதி. இந்த ஏமாத்துருவேன், பொய் சொல்கிறவன், கடவுளின் பேரில் அசிங்கப்படுத்துருவேன், மத சடங்குக்கு பிரதானமான இடம் கொடுக்குறவன், தான் வாணுன்றதுக்காக வேண்டிய ஆன்மீகவாதியாக வந்தவன், அவனுக்கெல்லாம் ஆன்மீகத்தை அசிங்கப்படுத்துகிற ஒரு வாதி. அவங்க ஆன்மீக வியாதி. ஸோ சிறந்த ஆன்மீகவாதிகள் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. நல்ல குழந்தைக்கு அம்மா ஒரு நல்ல ஆன்மீகவாதி, நல்ல அம்மாவுக்கு குழந்தை ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. பால் குடித்து வலியை போக்குதுன்னு நினச்சால்னா அம்மா ஆன்மீகவாதி. பால் கொடுத்து என்னை மகிழ்விக்கிறான்னு குழந்தைக்கு பின்னாடி புரிஞ்சுதானா அந்த குழந்தை ஆன்மீகவாதி. குழந்தைக்கு அப்போ புரியாது, அப்புறமா புரியும். ஒரு சிறந்த ஆன்மீகவாதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன், என்னை படைச்சி ஒன்று என்னை சந்தோஷமாக இருக்க சொல்லிக்குது, நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கினேன், தானும் மகிழ்ச்சியாக இருந்து பிரித்தியாரையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறவன் தான் இந்த உலகத்தில் தலை சிறந்த ஆன்மீகி. ஸோ உதவி செஞ்சு உதவி பெறுகின்ற, தன்னை புரிந்து கொண்டு இருக்கிற, தனக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருக்குதுன்னு உணர்கிற ஒவ்வொரு மனிதனுமே யார் தான். அதனால் யார் தனித்தனியாக நீங்கள் தேட வேண்டியதில்லை. யார் பிறர் கஷ்டத்தை பார்த்து வருத்தப்படுறானோ, யார் அடுத்த வழியை தனக்கு வழியாக நினைக்கிறானோ, யார் தன்னை விட மற்றவன் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறானோ, தன்னை விட சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கணும். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. என்னை விட நான் பார்க்குற மனிதன் எப்படி இருக்குன்னா, என்னை விட மேலே இருக்கணும், அதான் எனக்கு பெருமை அப்படி நினைக்கிறானோ அவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.